வாயில் இருந்து ரத்தம் வழியும் நந்தி சிலை எங்கே உள்ளது தெரியுமா உங்களுக்கு? பொதுவாக சிவன் கோவில்களில் நந்தி சிலை இருப்பதை பார்த்திருப்போம். ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இளங்குடி என்ற கிராமத்தில் இருக்கும் சிவன் கோவிலில் உள்ள நந்தி சிலையின் வாயில் இருந்து சிவப்பு நிறத்தில் ரத்தம் போன்ற திரவம் பல நூற்றாண்டுகளாக வழிந்து கொண்டிருக்கும் அதிசயம் நிகழ்கின்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகில் இளங்குடி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள சிவன் கோவிலில் அமைந்துள்ள நந்தி சிலையின் வாயில் இருந்து ரத்தம் போன்ற திரவம் வழிந்து கொண்டே இருக்கின்றது. இது என்னவென்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த திரவம் பார்ப்பதற்கு எண்ணெய் போன்று வழுவழுப்பாகவும் நறுமணத்தை கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த நந்தியின் சிலைக்கு பட்டாடை அணிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆடையும் திரவத்தால் முழுமையாக நனைந்து விடுகின்றது. இந்த திரவத்தை பக்தர்கள் பிரசாதமாக நெற்றியில் வைத்துக் கொள்கின்றனர். சிலர் இதை தங்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்கின்றனர். இந்த திரவத்திற்கு மருத்துவ குணம் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இக்கோவிலில் எண்ணற்ற சிலைகள் இருந்தாலும் இந்த நந்தி சிலையில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று விஞ்ஞானிகள் இதனை ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் அவர்களாலும் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த நந்தி சிலையை ஒரு அடி தள்ளி வைத்தும் அதிலிருந்து திரவம் வழிவது குறையவில்லை. அந்த ஊரில் உள்ள மக்கள் இந்த நந்தி சிலையில் வழியும் திரவத்தை நம்பியே விவசாயம் செய்வதாகவும் கூறுகின்றனர். இந்த நந்தி சிலையின் வாயிலில் இந்த நந்தி சிலையின் வாயில் திரவம் அதிகமாக சுரந்தால் அந்த வருடம் விவசாயம் நன்றாக இருக்கும் என்று நம்புகின்றனர். இந்த சிலை பார்ப்பதற்கு மிகவும் பழமை வாய்ந்ததாக உள்ளது. இந்த நந்தி சிலை உள்ள சிவன் கோவில் ஊருக்கு வெளியே அமைந்துள்ளது. அந்த காலத்தில் சிற்றரசர்கள் ஒற்றையர்கள் தங்குவதற்கு வசதியாக இக்கோவில் ஊரை விட்டு வெளியே தள்ளி அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இக்கோவிலில் வேல், வாள் போன்ற ஆயுதங்களை கூர்மைப்படுத்துவதற்கான சாணை பிடிக்கும் கல் ஒன்று உள்ளது. அதில் பல ஆயுதங்கள் கூர்மைப்படுத்தப்பட்ட தடயங்கள் உள்ளன. எனவே இப்பகுதியில் போர்கள் நடைபெற்றிருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது. இத்தகைய தனித்துவம் வாய்ந்த கோவிலை ஒருமுறை சென்று தரிசித்து விட்டு வருவது சிறப்பாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பார்க்க ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.